ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியன் சீசன் வந்து ஓப்பனில் இருக்குது. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 8 ஓகேங்களா. இன்றைக்கான அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் டைம் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி போய் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நமக்கான நியூஸை வந்து ஹை இம்பேக்ட் நியூஸ் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ரெட் கலர், ஆரஞ்சு கலர்லாம் வந்து இம்பேக்ட் நியூஸஸ். மற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருக்காது. அப்ளை சர்ச் ஃபில்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு வந்துடும். அண்ட் ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். டேட்டு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8. இன்றைக்கி ஏயூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இம்பேக்ட் நியூஸ் கிடையாது. நமக்கு வந்து ரெட் கலர் பாக்ஸில் வரதான் நியூஸ் இம்பேக்ட் நியூஸ். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எந்த ஒரு இம்பேக்ட் நியூஸும் இல்லை. சரி, ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ட்ரேடிங் வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோல்டு பேர் எடுத்துக்கலாம். கோல்டு பேர் நம்ம எஸ்டர்டே நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். அதில் நம்ம வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இப்போவும் அதே லெவல் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து சப்போர்ட் என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அதே இடத்துல இருக்கட்டும். 2640.079 அந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து சப்போர்ட் அதே இடத்துல இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த க்ளீன் கேண்டில் வரை எவ்வளோ பிப் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். நமக்கு வந்து 40 பிப்ஸ் மினிமம் இருந்தாலே போதும். ஒரு நல்ல ட்ரேடபிள் ரேஞ்ச் தான். ஓகே, ஒரு 37 பிப்ஸ் பக்கம் இருக்குது. நல்ல ஒரு ஏரியா தான் அது. இப்போ வந்து வால்யூம் வந்து உள்ளே வரும் மார்க்கெட்டில். ஸோ இந்த டைமில் இந்த ஏரியாவில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப் சைடோ இல்லை டவுன் சைடோ பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த என்ட்ரிஸ் வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைன் என்ன பண்ணிக்கிறேன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 2644.954 அந்த ரேஞ்சஸில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஏரியா ரிஜெக்ஷன்ஸ் ஏரியாவை டார்கெட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிக்கு வேறு கேண்டலோட பிக்கு வேறு பெருசாக கொடுத்துருக்கு. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டில் ரேஞ்செலாம் இருக்குது. இங்கேருந்து இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளீன் கேண்டில்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் கேண்டில். இங்கே வந்து க்ளீன் கேண்டில் ஃபார்மேஷனாக இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி இதுக்கு இங்கே க்ளீன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆனதுனால இதுக்கு இந்த ஏரியாவுக்கு ஈக்குவலாக, அதாவது ஆப்போசிட்டில் வரும்போது மார்க்கெட் க்ளீன் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகி கண்டினியூவாக மூவ் ஆகிருக்கு. நல்லாவே நம்மளால் பார்க்க முடியும். நம்ம டார்கெட் என்ன பண்ணிக்கலாம், 2648.549 அந்த 94 அந்த ரேஞ்சஸில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். டார்கெட் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நான் மார்க் பண்ணி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு இதுதான் நமக்கான லெவல்ஸ். சப்போர்ட் வந்து அப்படியே இருக்கட்டும். டார்கெட் ஓகே, ரெசிஸ்டன்ஸும் ஓகே. இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடைப்பட்ட ரேஞ்ச் எவ்வளோ பிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 10 to 20 பிப்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து போகும். இப்போ இந்த மாதிரி 50 பிப்ஸு 40 பிப்ஸு, அதாவது எபோவ் 30 பிப்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சப்போர்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நமக்கு வந்து வால்யூம் வந்துடுச்சு. இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் நம்ம போய்ட்டு என்ட்ரிஸ் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது கோல்டோட அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிபிபி பேர் போவோம். ஜிபிஜேபியிலே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி வந்து போஸ்ட் போட்டிருந்தோம் எஸ்டர்டே நைட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 193.873 அந்த ரேஞ்சில் நான் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு டார்கெட் வந்து ஓகே, டார்கெட்டை கூட இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸில் போய்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 194,200 அந்த ரேஞ்சஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஓகே, மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். அதே மாதிரி நமக்கு டார்கெட்டும் ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. அது வந்து ப்ரீவியஸ் ஹை வேறு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சப்போர்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ரிஜெக்ஷன்ஸ். அடுத்து இந்த இடத்துல பார்த்தோன்னா கரண்ட்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கோல்டில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்.
ரெசிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். இங்கே வந்து சப்போர்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா 193.547 அந்த ரேஞ்சஸில் வந்து சப்போர்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் ஏரியா. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு நல்ல ஒரு ஃபால் ஆக சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து க்ளீன் கேண்டில் ஸ்டிக் எது வரை இருக்குது அப்படின்னா இந்த ஏரியா வரையும் இருக்குது. நம்ம முன்னாடி மார்க் பண்ணது எஸ்டர்டே நைட் வந்து மார்க் பண்ணது இங்கே மார்க் பண்ணியிருந்தோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் பார்த்து க்ளீன் கேண்டில்ஸை பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரை க்ளீன் கேண்டில் இருக்குது. ஓகேங்களா. ரெட் கலர் கேண்டில் இங்கே வரை வந்து ஃபார்ம் ஆகி பெரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இங்கே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே க்ரீன் கலர் கேண்டில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஓப்பன் ஆகி நமக்கு வந்து க்ளீனாகவே மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை டார்கெட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் டெக்ஸ்ட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 193.547 அந்த ரேஞ்ச். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 193.547 அந்த ரேஞ்சிலும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 193.245 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் வந்து எவ்வளோ பிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். 30 பிப்ஸ். ஓகே, 31 பிப்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேஞ்சு தான். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப் சைட் அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும். நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா வால்யூம் டைம் அல்லாத டைமில் வந்து நம்ம பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேக் அவுட்டாக தான் போய் முடியும். இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து இன்னும் தான் பண்ணிகிட்டா இருக்காங்க. நானும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கே திரும்ப வந்தால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அது வால்யூம் இல்லாத டைமில் இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்தா. அதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நமக்கான டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குது சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 பிப்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 32 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஏசியன் சீசனில் ட்ரேட் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் இதுதான். லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து வால்யூம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் எடுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு விஷயம், கோல்டில் வந்து வால்யூம் வந்துருச்சு. நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இருக்கிறனால இங்கேயே பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு கீழே போகவே கூடாது. எந்த ஒரு பேர்ஸ் எடுத்திங்கனாலும் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதாவது லோ ப்ராபபிலிட்டி. அதனால் 15 மினிட்ஸு அதுக்கு கீழே போயிடறாங்க. 15 மினிட்ஸ் போங்க, 30 மினிட்ஸ் போங்க, 1 ஹவர் போங்க, இல்லைனா ஹையர் டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் வேணால் போய் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே எதுவும் போய் ட்ரேட் பண்ண வேணாம். நம்மளோட அட்வைஸ் இதுதான். ஓகேங்களா. நல்லா செட்டப் கிடச்சா மட்டும் எடுங்க, இல்லைனா எடுக்க வேணாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.